ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஏற்கனவே நம்ம நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு முக்கியமா எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான். ஏற்கனவே வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ அதுல நம்ம டயட் சாட்ல முக்கியமான ஒரு விஷயம் ஆட் பண்ண சொல்றோம். என்னன்னா முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க. என்னன்னா நம்ம ப்ராடக்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேல ஒரு சிஸ்டர் யூஸ் பண்ணி அவங்களுடைய அனுபவத்தை அவ்வளோ ஒரு அழகா ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இன்னும் கூட நிறைய பேர் நம்ம குட் பேபி வெயிட் லாஸ் பவுடர் இன்னும் கூட நம்பாம இருக்காங்க. ஆனா அதுக்கான ஆதாரங்களை நிரூபிச்சுட்டு தான் இருக்கு, ஒரு வீடியோல நிரூபிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு சில பேர் ஒரு மாசத்துல 5 கிலோ குறையுது, 10 கிலோ குறையுது, 2 கிலோ, 3 கிலோ, 4 கிலோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீட்பேக் இருக்கு. ஹாய் சிஸ்டர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு தைராய்டு இருக்கு. 83.100 இருந்தேன். 20 நாள் உங்கள் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துட்டேன். 81.100 இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டயட் நான் ஓரளவுக்கு தான் என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. இன்னும் ஃபுல்லாக அதை 100% ஃபாலோ பண்ணேன்னா இன்னும் நல்லா ரிசல்ட் கிடைக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ ஜனவரி 26க்கு நீங்கள் ஆஃபர் கொடுத்துருந்தீங்க. நான் அதில் ஆர்டர் போட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வெயிட் கம்மியானதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ அக்கா. நான் வெயிட் லாஸ் பவுடர் போன மாதம் 16ஆம் தேதி வாங்கினேன். இந்த மாதம் 22ஆம் தேதி வாங்கினேன். 22ஆம் தேதி போய் இந்த மாதம் 16ஆம் தேதி போய் வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் எவ்வளோன்னு பார்த்ததுக்கு வெயிட் 4 கிலோ எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்குதுக்கா. 98 கிலோலேருந்து இப்போ 4 கிலோ குறைஞ்சிருக்கேன். எனக்கே அதிர்ச்சியாக இருக்குதுக்கா. எத்தனையோ பவுட்ரு எவ்வளோ இது யூஸ் பண்ணி எனக்கு இதாகலை. இந்த பவுட்ரு குடித்து எனக்கு கொஞ்ச நாளே ரிசல்ட்டு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுக்கா. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்யூக்கா. ஹலோ அக்கா, நான் போன மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணேன். 110 கிலோ இருந்தேன். இப்போ தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டேன். நான் ஒரு மாதம் கழிச்சு தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 99 இருந்தது என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. அதுக்காக தான் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த வெயிட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப நன்றிக்கா. எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, நல்லா இருக்குது. இத்தனைக்கும் எனக்கு யூட்ரஸில் நீர்க்கட்டி இருக்குது. வேறு எந்த தொந்தரவும் இல்லை. அது ஒன்று தான், எனக்கு வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. நல்லா இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, சொல்லுங்க மேம். தங்கச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் மரமலை நகர்ல இருந்து பேசுறேன். ஓகேங்க. ஏற்கனவே நான் வாங்கி இருக்கேன். போன மாசம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே எனக்கு மேம். நல்ல ரிசல்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 84 இருந்தேன். ஓகே மேம். இப்போ 74 இருக்கு. ஓ, 10 கிலோ கிட்ட குறைஞ்சிருக்குங்களா? ஆமா, எனக்கு Okay. நல்ல, நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இந்த கையெல்லாம் வலிக்கும், ஓகே மேம். அந்த வலிலாம் இல்ல. சரி சரிங்க. சரிங்க. இது உடம்பு வலி, கை கால் வலி நல்லாவே எடுக்கும் மேம். ஆமா, அந்த வலி எனக்கு இல்ல. நான் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு 1 நாள் அது மாதிரி போயிட்டு இருப்பேன். ஓகே மேம். வாட்டி போயிட்டு இருப்பேன். ஆனா இப்போ நான் இத யூஸ் பண்ணதுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஆமா, எனக்கே சந்தோஷமா இருக்கு. நானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா தைராய்டு இருக்கு, ஹைப்போ தைராய்டு இருக்கு. ஆனா நான் அத இன்னும் நம்ம பவுடர் யூஸ் பண்ணி நான் அதுக்கப்புறம் போயிட்டு செக் பண்ணல. மாத்திரை காலி ஆக போகுது. அதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ணி பாக்கணும். அத செக் பண்ணி பாத்துட்டு நான் என்னன்னு போன் பண்ணி சொல்றேன் இப்ப எப்படி இருக்குன்னு. ஆனா எனக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கே போலன்னு வச்சுங்களேன், கை கால் வலி எல்லாம் எதுவுமே இல்ல. உடம்பே ஃப்ரீயா இருக்கு, நல்லாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேம். அதுதான் மேம் முக்கியம் எங்களுக்கு. ஊசி எல்லாம் நிறைய போடுவேன். இப்ப அந்த 1 மாசமா நான் ஊசின்றது ஒரு ஊசி கூட போடல. சரி சரி மேம். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுங்களேன். இல்ல, எனக்கு ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். உடம்புல போடாத ஊசியே இல்லம்மா. இப்போ நானு 17ஆம் தேதி டிசம்பர், எனக்கு இதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டேன். டிசம்பர் 17ஆம் தேதி எனக்கு வந்துச்சு. 17ஆம் தேதியில இருந்து யூஸ் பண்றேன் நானு. ஓகே மேம். அந்த 17ஆம் தேதியில இருந்து நான் ஊசி போடலன்னு வச்சுங்களேன், அதுவே போதும் மேம் எங்களுக்கு. இதான் மேம் முக்கியம். பணம் காசு அடுத்த விஷயம். நம்ம ப்ராடக்டால ஒருத்தவங்களுடைய உடம்பு சரியாகுது, இந்த மாதிரி இருக்காங்கன்னா அதுதான் மேம் ஒரு புண்ணியமான விஷயம். அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் எனக்கு. நானே சந்தோஷமா இருக்கேன். உண்மையா, நீங்க எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல.
சரி சரி. உங்களாலதான் நானே சந்தோஷமா இருக்கேன். நிறைய ஊசி எல்லாம் போடாம ம். ஹாஸ்பிட்டல் பக்கமே இந்த 1 மாசம் போல நான். சரி சரிங்க மேம். கண்டிப்பா இன்னும் நல்லா இருக்கு மேம். நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பிரச்சனை சரி பண்ணுதுன்னு சொல்லி உங்கள மாரி இருக்கிறவங்க சொல்ல சொல்ல தான் நமக்கே தெரியுது மேம். ஆமா, எனக்கு வலியே இல்லம்மா. ம். வலியே இல்ல. அந்த கையெல்லாம் ரொம்ப வலிக்கும். உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கும். ம். நான் போயிட்டு ஊசி போட்டே ஆகணும். அது மாதிரி கண்டிஷன்ல வலி ஊசி 1 விட்டு 1 நாள் போடுவேன். 2 ம். நாளைக்கு ஒரு வாட்டி போவேன். ஓகே ஓகே மேம். அது மாதிரி வலி ஊசி போட்டுட்டே இருப்பேன். வலி ம். தாங்கவே முடியாது. ஆனா இது சாப்பிட்டதுல இருந்து நான் ஊசியே போடலம்மா. அப்ப நான் தானே ரொம்ப அதிர்ஷ்டம். நான் கண்டிப்பா. தானே ரொம்ப இது பண்ணிருக்கணும் உங்களால. இல்ல மேம். இல்ல கண்டிப்பா மேம். கண்டிப்பா இன்னும் நல்லா இருக்கணும் மேம் நீங்க. பாப்பாவுக்காக இன்னும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நல்லபடியா இருக்கணும். பாப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாத்துக்கிறேன். படிக்கிறாங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவளுக்கு 12 வருஷம் இல்லாம இருந்து பொறந்தாம்மா. ஓ! சரிங்க மேம். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கடவுள் ஸ்டாண்டர்ட் குடுத்த படிக்கிறா. கிஃப்ட் தான். அவதான் சரி. சொல்றா, அம்மா ம். அவளே சொல்லுவா, அம்மா நீ ம். இன்னும் குடிக்கலையா? டைம் ஆயிடுச்சுமா. ம். நான் எடுத்துன்னு வந்து தரட்டுமா? ஓ! அப்படின்னு. ஓகே, ஓகே அவ மேம். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. சரிங்க மேம். ஹெல்த் பாத்துக்கோங்க மேம். உடம்பு ஆ. தான் ஆரோக்கியம் தான் எல்லாமே. நல்லா பாத்துக்கோங்க. அதான் சொல்றேனே, நீங்க தான் எனக்கு இப்போதைக்கு நீங்க ஒரு கிஃப்ட் மாரி. சரி, சரி மேம். ஆமா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ சோ மச் மேம். சரி, நான் இப்போ அக்கவுண்ட்ல அனுப்பிச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். சரிங்க நான் மேம். டைப் பண்ணலம்மா. நானு அந்த போட்டோ மட்டும் பழைய பாக்ஸோட போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பரவாயில்லைங்களா? அது பரவால்ல மேம். எனக்கு அது ஃபோட்டோ அனுப்புனாலே போதும். நான் அனுப்பிடுறேன். எத்தனை நாள் ஆகும் சிஸ்டர் வரதுக்கு? இந்த வீக்குள்ள வந்துரும் மேம். இப்போ செவ்வாய், புதன்ல டிஸ்பேட்ச் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு சனிக்கிழமைக்குள்ள ரிசீவ் ஆயிடும். சரி. சரிங்க மேம். சரி ம். சரி ம். தங்கச்சி. ம். நான் தேங்க் ஃபோன் பண்ணனா எடுங்க என்ன. கண்டிப்பா ஏன்னா மேம் எனக்கு எடுக்கிறேன் டைப் மேம் பண்ண நானு. தெரியாது. அது மாதிரி ஃபோன் பண்றேன்னு தப்பா இல்ல, நினைச்சுக்காதீங்க. இல்ல மேம். இல்ல மேம். அதெல்லாம் இல்ல மேம். அ, சரிங்கம்மா. சரி சரிங்க. வச்சிடுறேன். சரிங்க மேம். தேங்க் யூ மேம். நன்றிம்மா. உனக்கு தான்மா நன்றி சொல்லணும். சரிங்க. உண்மையாலுமே நான் மனசார நன்றி சொல்றேன் உனக்கு. சரிங்க மேம். ஆமா, நீங்க என்ன ஊர்ல பட்டு இருக்க? இது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் மேம்ங்க. திருச்சி பக்கம் அரியலூர். சரி வாங்க இந்த பட்டு. சைடு வந்தா வாங்க. வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன். திருச்சி வந்தேன்னா நான் கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வாங்க மேம். ஆ, பார்க்கலாம். நீங்க நல்லா இருக்கணும் தங்கம். கண்டிப்பா மேம். பாப்பா அழைச்சிட்டு ஒரு நாள் பாப்பா, வாங்க. நான் உங்களுக்கு விருந்தே வைக்கிறேன். வீட்டுக்கு வாங்க ஒரு நாள். நீ, பாப்பா, தம்பி எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்க மேம். சரிங்க மேம். எதுவும் சரி நினைக்காதீங்க பட்டு. மேம். வருத்தப்படாதீங்க மேம். கண்டிப்பா இல்ல கடவுள் பட்டு, வந்து நான் எல்லாமே நல்லது. அவ்வளோ வலியா இருந்துச்சு. ம், ம். அவ்வளோ வலியா இருந்துச்சு பட்டு. என் உடம்பு ஃபுல்லா வலிக்கும். ஓகே மேம். ஆனா இந்த 1 மாசம் நான் வலி இல்லாம இருக்கேன் தங்கம். சரிங்க மேம். சரிங்க மேம். சரி பட்டு, வச்சுட்டமா? ஓகே மேம். ஓகே. அவங்க கஷ்டத்தை வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து நான் தீர்த்திருக்குன்னா அதை விட வேற என்ன வேணும்? உண்மையா அது ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ உண்மையா நீங்க வந்து 100% நம்புங்க. நம்மளது சைடு எஃபெக்டே இல்லாதது, ஆர்கானிக் ஆனது, எல்லா ஏஜும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபீட்பேக்கை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னோட மனசை டச் பண்ற மாதிரி இருந்தது. அவங்க பேசின ஒரு வார்த்தையும் அப்படி இருந்தது. ஏற்கனவே வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம டயட் சாட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண சொல்றோம். என்னன்னா முருங்கைக்கீரை சூப் மிக்ஸுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து சிட்டில இருக்கிறவங்க என்கிட்ட முருங்கைக்கீரையே கிடைக்கல, எங்க இருந்து முருங்கைக்கீரையே பார்க்க முடியலங்க, எங்களால ஒன்றும் பண்ண முடியல. தயவு செஞ்சு இந்த முருங்கைக்கீரை சூப் மிக்ஸை நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அதுவும் அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரெடி பண்ற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததால இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 22 ஹெர்பலுக்கு மேல வந்து நம்ம முருங்கைக்கீரையில கலந்து நம்ம வெயிட் லாஸ் பவுடர் எந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடருங்க இது பேரு. ஸோ இது 100% வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுல உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மிளகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரி எல்லா பொருளும் ஆட் பண்ணிருக்கோம். முக்கியமா முருங்கைக்கீரை ஆட் பண்ணிருக்கோம். சோ நமக்கு வந்து முருங்கைக்கீரைனா தலையில இருந்து பாதம் வரைக்கும் நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. சோ நார்மலாவே முருங்கைக்கீரை சாப்பிட்டா அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம், ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னு அவங்கள வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது முக்கியமா டாக்டர்ஸ் எல்லாமே கர்ப்பிணி பெண்களுக்கு, கன்சீவா இருக்கிற ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து கால்சியம் சத்து கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து ரெஃபர் பண்றது முருங்கைக்கீரை பவுடர் வந்து குடிங்க, இல்ல முருங்கைக்கீரை சூப் செஞ்சு குடிங்க, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க முருங்கைக்கீரையில அயன் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு.
நிறைய பேருக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறதே அயன் கம்மியா இருக்கிறதாலையும் உடம்புல வந்து சத்து குறைபாடால இருந்து அப்படி ஆகுது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா தலையில இருந்து பாதம் வரைக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடியது. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஹேர் ஃபால் இல்லாம பாத்துக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து அவ்வளவு க்ளோயிங்கா வச்சிருக்கோம். அதுதான் நம்மளே வந்து ஒரு எனர்ஜியா வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காகவும், இன்னொன்னு நமக்கு ஏதாவது சாப்பிடணும் போல தோணும், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் தோணும். நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, என்னால வாயை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியலங்க, நான் வெயிட் லாஸ் பவுடர் எடுக்கிறேன், என்னால வாயை கட்டுப்படுத்த முடியல, பசிச்சுட்டே இருக்கு, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ரெஃபர் பண்றது, ஒரு டைம் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னொரு டைம் வந்து கொண்டைக்கடலை, இந்த பச்சை பயிர் இதெல்லாம் வந்து முளை கட்டி அதை அவியல் மாதிரி எடுத்துக்கோங்க, தாளிக்காமன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எதாவது ஆட் பண்ணிக்கோங்க, மிக்சியில அரைச்சு சாப்பிடாம ரா ஃப்ரூட்ஸ் அங்கே எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. அதுல இன்னைக்கு நாம வந்து வெயிட் லாஸ் முருங்கைக்கீரை சூப் பவுடர் தான் பார்க்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம், வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. இது வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிற மாதிரி இந்த சூப் மிக்ஸ் எடுத்துக்கும் போது செம ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியா எனர்ஜியா வச்சிருக்கோம். முக்கியமான விஷயம் அதுதான். நிறைய பேர் ஒர்க்குக்கு போறாங்க, நம்ம வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துட்டு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட டைம் இருக்காது, காலையில ஒழுங்கா வந்து சாப்பிடுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டயர்ட் ஆகுற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுதுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க பிளாஸ்க்ல வந்து இந்த சூப் கூட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸை வச்சு நீங்க பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு 11:30 12 o'clock கிட்ட நீங்க ஒரு கிளாஸ்ல ஊத்தி நீங்க குடிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப அந்த பவுடர் பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதாங்க நாம ரெடி பண்ண குட் பேபியோட வெயிட் லாஸ் முருங்கை பவுடர். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 ஹெர்பலுக்கு மேல ஆட் பண்ணிருக்கோம். வெறும் முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது, அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க நார்மலாவே சாப்பிடலாம், வெயிட் லாஸே பண்ணனாலும் பரவாயில்ல, மெயின்டைன் பண்றதுக்கு எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 6 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க கம்பல்சரி எல்லாருக்கும் நீங்க இதை கொடுக்கலாம். அவங்க வந்து ஒரு ஆக்டிவா விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் முருங்கைக்கீரை. சின்ன வயசுல இருந்தே கீரை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுத்து பழகிறது. சோ இதை வந்து ஒரு டீ காஃபி மாதிரி வந்து நீங்க ஈஸியா வச்சு கொடுத்துட்டீங்கன்னா இதாவும் சொல்லி நம்ம குடிச்சிடலாம். டேஸ்டும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க. இதுல முருங்கை பவுடர் சேர்த்துருக்கனே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து 200 ml சுடு தண்ணி அப்படியே கொதிக்க விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெயிட் லாஸ் முருங்கை பவுடர் ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தா போதும். அதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை மட்டும் 2-3 தழை போட்டு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிருப்போம். ஒருவேளை பத்தெல்லாம் லைட்டா சால்ட் ஆட் பண்ணி அண்ட் ஸ்பைசியா இருக்கணும்னு கொஞ்சம் அப்படின்னா நீங்க மிளகு தூள் வந்து லைட்டா ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப செம டேஸ்டா இருக்கும். இது நீங்க வந்து 11:30க்கு எடுத்துக்கலாம், ஈவினிங் வந்து ஒரு 4:30க்கு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்க இதை எடுத்துக்கலாம். இதுல வந்து முருங்காய் லீஃப், பெப்பர், அப்புறமா ஜீரகம், சோம்பு, சுக்கு, ஏலக்காய், கொத்தமல்லி, இந்த மாதிரி வந்து பட்டை, இந்த மாதிரி 22 பொருள் ஆட் பண்ணிருக்கோம். இதுல இந்த வெயிட் லாஸ் முருங்கை பவுடர் வந்து 100 கிராம் இருக்கு, 1/4 கிலோ இருக்கு, 1/2 கிலோ இருக்கு, 1 கிலோவும் இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 100 கிராம் வாங்கி உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு கூட நீங்க ரெகுலர் பண்ணிக்கலாம். நம்மளோட வெயிட் லாஸ், நம்ம குட் பேபியோட வெயிட் லாஸ் முருங்கை பவுடர் யூஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத நம்ம இதுல கொடுத்துருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஸோ உதாரணமா சொல்ல போனா அனிமியா பேஷண்ட்ஸ், ஆஸ்துமா இருக்கிறவங்க, கேன்சர் இருக்கிறவங்க இவங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம போனுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுகர் இருக்கிறவங்க எல்லாரும் மோஸ்ட்லி வந்து டாக்டர் ரெஃபர் பண்றது முருங்கைக்கீரை சூப் அண்ட் முருங்கைக்கீரை வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டா. ஹார்ட் பிரச்சனை இருக்கு, லிவர் பிரச்சனை இருக்கு, செரிமானமே ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும். ஹை பிளட் பிரஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஒரே லெவலா வச்சிருக்கோம். முருங்கைக்கீரையில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கல, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தேவையில்லாத கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணுங்க. உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது அந்த வெயிட் வந்து நிறைய கெயின் ஆகுது. ஸோ அந்த பிரச்சனையை கூட சரி பண்ணும். முக்கியமா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஹெல்த்தியான ஹார்ட்டுக்கு நம்ம முருங்கை பவுடர் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு பவுடர் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது நம்ம முருங்கை பவுடர் சூப் மிக்ஸ். கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெயிட் லாஸ் முருங்கை பவுடர் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதை எடுத்துக்கிட்டாலே போதுங்க, அவ்வளோ ஒரு நல்லது. நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது, மெயின்டைன் பண்றதுக்காக குழந்தைங்களுக்கு, பெரியவங்க எல்லாரும் எடுத்துக்கலாம். கம்பல்சரி முருங்கைக்கீரை பவுடர் எடுத்துக்கும் போது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. இதுல அடிஷனலா நம்ம 22 பொருள் ஆட் பண்ணிருக்கோம். அது இன்னும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ எந்த சந்தேகம்னாலும் எங்க வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். பாய்.